ஆர்யா என்று ஒரு மலர் சிரிக்கும் சிறுமி இருந்தாள். அவள் தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் சின்ன சின்ன பூக்களை பார்த்து மகிழ்வாள். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது ஒரு குட்டி நாய் மரத்தருகில் உட்கார்ந்து இருந்தது. அது ரொம்ப சோர்வாகவும் பயமாகவும் இருந்தது. ஆர்யா மெதுவாக அருகே சென்று கேட்டாள், ஹாய் குட்டி, நீங்கள் யார், இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள். நாய் குனிந்து ஊஃப் என்று சொன்னது. அது நடுங்கிக் கொண்டே இருந்தது. ஆர்யா உடனே தன் லஞ்ச் பாக்ஸில் இருந்த சிறிது பால் பிஸ்கட்டை எடுத்து தந்தாள். குட்டி நாய் மகிழ்ச்சியுடன் அதை தின்றது. அது வாலை குலுக்கி ஆர்யாவின் கையை தழுவியது. சரி, நீ என்கிட்டே வா என்று ஆர்யா மெதுவாக அதை தூக்கி கொண்டாள். வீட்டிற்கு வந்ததும் அம்மா ஆச்சரியமாக கேட்டார், ஆர்யா, இது யார் குட்டி? ஆர்யா முகத்தில் ஒரு பெரிய சிரிப்புடன் சொன்னாள், இது ரோட்லே தொலைஞ்சு கிடந்தது அம்மா, ரொம்ப பயந்திருந்தது. அம்மா நாயை பார்த்தார். அது அமைதியாக ஆர்யாவின் மடியில் படுத்து இருந்தது. சரி கண்ணே, நாளைக்கு நாம் இதன் ஓனரை தேடி பார்க்கலாம் என்று அம்மா சொன்னார். அந்த இரவு குட்டி நாய் ஆர்யாவின் படுக்கையின் கீழே படுத்துக்கொண்டு அவளை பார்த்தபடி தூங்கியது. அடுத்த நாள் ஆர்யா அம்மாவுடன் அருகிலுள்ள வீடுகள் எல்லாம் சென்று கேட்டாள், இந்த நாய் உங்களுடையதா என்று. எந்த வீட்டிலும் யாரும் அதை அறிந்திருக்கவில்லை. அம்மா சிரித்தார். அப்படியென்றால் ஆர்யா, இது இனிமேல் நம்ம வீட்டின் புது குட்டி தம்பி. ஆர்யா குதிச்சு மகிழ்ந்தாள். ஏய், நான் இதை சின்ன தூண்டி என்று பெயர் வைக்கிறேன். அன்று முதல் ஆர்யாவும் அவளின் சின்ன தூண்டியும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து விளையாடி, சேர்ந்து உணவு உண்பதும், சேர்ந்து பள்ளி வரை நடப்பதும் வழக்கமாகிவிட்டது. ஒரு குட்டி நாய்க்கு புதிய வீடும் ஆர்யாவுக்கு புதிய வாழ்நாள் தோழனும் அமைந்தது.